அன்புக்குரியவர்களே, அன்பின் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். நீதிமொழி புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிறோம், 12ஆம் அதிகாரத்தில் 1வது வசனம் இப்படியே வாசிக்கிறோம். புத்திமதிகளை விரும்புகிறவன் அறிவை விரும்புகிறான், கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவனோ மிருக குணம் உள்ளவன். எனக்கு பிரியமானவர்களே, புத்திமதிகளை விரும்புகிறவன் அறிவை விரும்புகிறான். இன்றைக்கு புத்திமதிகளை தான் நாம் தேவனுடைய வார்த்தையின் மூலமாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம். உங்களோடு ஒரு நல் வார்த்தை, ஆலயத்தில் நற்செய்தி, தேவனுடைய செய்தி, பிரசங்கங்கள் எல்லாம் புத்திமதிகள் தான். பட் அந்த புத்திமதிகள் தே ஆர் ஃபுல்லி டோட்டலி பேஸ்ட் அப்பான் தி வேர்ட் ஆஃப் காட். தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் வசனத்தை சொல்லிதான் சொல்கிறோம். ஆண்டவருடைய வசனமே சொல்லுகிறது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஆலோசனை கர்த்தர், அவர் ஆலோசனை கர்த்தர், அவர் அதிசயமானவர், சமாதான பிரபு. அவர் ஆலோசனைப்படி தான் நடக்க வேண்டும் என்று பிரியப்படுகிறார். அவருடைய வசனம் நமக்கு விளக்காக வெளிச்சமாக இருக்கிறது. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபம், என் பாதைக்கு வெளிச்சம் என்று சங்கீதக்காரன் சொல்றார். அப்போ அவருடைய வார்த்தைகளை புத்திமதிகளை நாம் ஏற்றுக்கொள்கிற பொழுது நாம் தேவனுடைய ஞானத்தை பெற்றுக்கொள்கிறோம். அந்த ஞானம் நமக்கு புத்தியை கொடுக்கிறது. தேவன் யார், எப்படிப்பட்டது என்பது ஞானமாக இருந்தாலும் அந்த ஞானத்தின் மூலமாக நாம் புத்தியை கற்றுக்கொள்கிறோம். ஸோ புத்திமதிகளை யாரெல்லாம் விரும்புகிறார்களோ அவர்கள் அறிவை விரும்புகிறார்கள். வசனத்தை வாஞ்சியோடு கேட்கிறவர்கள், தேவனுடைய ஊழியக்காரர்களை, போதகர்களை ஏற்றுக்கொள்கிறவர்கள், பிரசங்கங்களை விரும்பி கேட்கிறவர்கள் அறிவை பெற்றுக் கொள்கிறார்கள், ஞானத்தை பெற்றுக் கொள்வார்கள், கர்த்தருடைய வார்த்தையின்படி நடப்பார்கள், கர்த்தருடைய வழியிலே நடப்பார்கள். அது நண்பகலில் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல இருக்கும் அவருடைய ஆலோசனைகள் எல்லாம், அவருடைய வழிகள் எல்லாம் பாருங்கள். மாத்திரமல்ல, கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவன் இருக்கான் பார்த்தீங்களா, கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவனும் மிருக குணம் உள்ளவன். அவனுக்கு ஒரு அறிவு கம்மி ஆகிடுது பார்த்தீங்களா. இவனுக்கு மனுஷனை அறிவை தேடுறவனுக்கு 6 அறிவு இருக்கிறது, பகுத்தறிகிற அறிவை பெற்றுக் கொள்ளுகிறான். சரி எது தப்பு எதுன்னெல்லாம் இந்த மிருக குணமுள்ளவன் வெறுக்கிறான். வார்த்தையை வெறுக்கிறான், வசனத்தை வெறுக்கிறான், பிரசங்களை வெறுக்கிறான், போதகத்தை வெறுக்கிறான். பாருங்க, இவைகளை வெறுக்கிறவர்கள் எல்லாம் மிருக குணம் உள்ளவர்கள். அவர்களுக்கு ஒரு அறிவு கம்மியாக இருக்கும் பாருங்க. மிருகத்துக்கு எத்தனை அறிவு இருக்குதோ அந்த அறிவு தான் அவங்களுக்கு இருக்கும். ஆகையினால அவர்களால் எல்லாவற்றையும் பகுத்து அறிய முடியாது, அதை ஏற்றுக்கொள்ள முடியாது, அதை விசுவாசிக்க முடியாது. பாருங்க, அவர்கள் ஞானத்தையும் அறிவையும் பெற்றுக்கொள்ள முடியாது. எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தைகளை நமக்கு அறிவிக்கிற பொழுது, ஆண்டவருடைய ஆலோசனைகள் நமக்கு சொல்லப்படுகிற பொழுது அவைகளை மன விருப்பத்தோடு கேட்டு நாம் ஞானத்தையும் அறிவையும் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, அந்த நாளிலே நம்முடைய வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம் சாமி. புத்திமதிகளை ஆண்டவரை விரும்புகிறவர்களாக, ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே நன்மைகளை பெற்றுக்கொள்வர்களாக எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு நாளும் புத்திமதிகளை வெறுக்கிறவர்களாக வைக்காமல் எப்பொழுதும் விரும்புகிற பிள்ளைகளாக எங்களை நடத்தி எங்களை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமென், ஆமென்.